வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இப்போ உங்களுக்கு சண்டே அன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரிவிஷன் பர்பஸில் இருப்பீங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ அது போல் கொஸ்டின்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் 2024 நடந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது சில ஆப்ஷன்லாம் எப்படிலாம் கேள்வியெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறாம பாருங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளது? ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து கேரளா. அப்ப இது போல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம். அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். இது வந்து 2011 கணக்கெடுப்பின்படி தான். நான் அதுக்கப்புறம் இன்னும் கணக்கெடுக்க எடுக்கல. அப்ப அதன்படி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவுல அதிகமான மக்கள் தொகை உள்ள மாநிலம். அதுக்கப்புறம் எது ரொம்ப குறைந்த மக்கள் தொகை உள்ள மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம். இது வந்து நெட்லேருந்து எடுத்தது தான். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்க வந்து பதிவிடலாம். அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார்? கொலம்பஸ். இது போல பேசிக் கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப நெறைய கண்டுபிடிப்புகள பத்தி கேட்கலாம். கண்டுபிடிப்புகள் அப்டின்னா, இப்ப கணினியை கண்டறிந்தவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். அதுபோல தொலைபேசியை கண்டறிந்தவர் யார்? கிரஹாம் பெல். இது போல சயின்டிஃபிக்கா என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் கேட்கலாம். விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள். இந்த கண்டுபிடிப்புகள் பத்தியே ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்குரிய லிங்க வேணா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இணைச்சிடுறேன். புக் வாங்குனவங்க ஃபுல்லாவே புக்லயே இருக்கும். எல்லாம் படிச்சுக்கங்க. வாங்காதவங்க வேணா இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்க இணைக்கிறேன். அதுல வந்து பார்த்துக்கங்க. கண்டுபிடிப்பு மொத்தமா எல்லாமே ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். அதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ரோபோட் என்பது என்ன? இது போல கேள்விகள் வந்து நீங்களா யோசிச்சு எழுதுற மாரி கேட்பாங்க. இது வந்து புத்தகத்துல இருக்கோ இல்லையோ, உங்களோட நாலேட்ஜ் அப்ளை பண்ணி நீங்க எழுதுற மாரி இருக்கும். மனிதனைப் போல் உருவம் கொண்டு கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம். இதுதான் வந்து ரோபோட்டு. கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு எது? ஸ்குவாஷ். இது கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து உங்கள குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக கேட்ட கேள்வி தான். இப்ப இது மாரி கேள்விகள் வந்து எப்படி டிஃபரெண்ட்டா கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விளையாட்டுலயும் எத்தன நபர்கள் வந்து விளையாடுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல எத்தன பேர் விளையாடுவாங்க? ஒரு ஹாக்கினா எத்தன பேர் விளையாடுவாங்க? கூடைப்பந்து அதெல்லாம் எத்தன நபர்கள் விளையாடுவாங்க? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது போல வேணா பார்த்துக்கங்க. அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போது? ஓடும்போது. இதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர் மாரி கேட்டது தான். புக்ல போய் சர்ச் பண்ணா அதிகமா இருக்காது. ஆனா, இதெல்லாம் யோசிச்சு எழுதுற மாரி கேள்விகள். அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது ஓடும்போது. புகழ்பெற்ற விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்படும் துறை. சினிமா துறை. இப்ப இந்த விருது வந்து யார் வாங்குனாங்க அப்படின்னு கேட்கறத விட, உங்களுக்கு இந்த விருது எதுக்காக குடுக்கப்படுது அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து விளையாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 கோப்பைலாம் முக்கியமா வரும். இப்ப இந்த ரஞ்சித் கோப்பைலாம் கிரிக்கெட்க்கு குடுப்பாங்க. அதுபோல ஹாக்கில சிறந்து விளையாடுறவங்களுக்கு என்ன கோப்பை குடுப்பாங்கன்னா, ரங்கசாமி கோப்பை குடுப்பாங்க. அதுபோல தொடர்புடைய கோப்பை என்னென்ன, அந்த விருதுகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்து வச்சுக்கங்க, தெரிஞ்சு வச்சுக்கங்க. இல்லன்னா நான் வந்து அடுத்த வீடியோல கரண்ட் அஃபேர்ல எந்தெந்த விருது எந்தெந்த துறையில குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி வேணா ஒரு வீடியோ குடுக்குறேன். நமது தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் எது? காவி வண்ணம். இது போல தேசிய கொடிய பத்தி கேட்கலாம். இது போல கேட்கலாம். நமது தேசிய விலங்கு எது? புலி. தேசிய பறவை மயில். தேசிய மரம் ஆலமரம். தேசிய பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம். தேசிய மலர் தாமரை. தேசிய விளையாட்டு ஹாக்கி. தேசிய ஆறு வந்து கங்கை. தேசிய ஊர்வன கூட இருக்கு. ராஜநாகம். தேசிய பாரம்பரிய விலங்கு இந்திய யானை. தேசிய காய்கறி மஞ்சள் பூசணி. தேசிய மலை கூட இருக்கு. நந்தாதேவி தான் நமது தேசிய மலை. அப்புறம் தேசிய சின்னம் பற்றி கேட்கலாம். இது வந்து அசோகத்தூன்லேருந்து எடுக்கப்பட்டது. நான்முக சிங்கம் இருக்கும். வலப்பக்கம் காளை இருக்கும். இடப்பக்கம் குதிரை இருக்கும். காளை வந்து எத பத்தி குறிக்குதுன்னா, நாட்டுல கடின உழைப்பு பத்தி குறிக்கிறது காளை. மற்றும் உறுதியையும் குறிக்கிறது பார்த்தீங்கன்னா காளை. குதிரை வந்து என்னத்த குறிக்கும்னா, ஆற்றல் மற்றும் வேகத்தை வந்து குறிக்கும். இது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு தேசிய கொடியே கேட்டதுனால, இப்படி கூட கேட்கலாம். நடுவுல அந்த அசோக சக்கரம் இருக்கு இல்லையா? அதுல எத்தனை ஆரங்கள் இருக்குன்னு கூட கேட்கலாம். இது ப்ரீவியஸ் இயர்ல ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க.
டோட்டலா பார்த்தீங்கன்னா 24 ஆரங்கள் இருக்கும். ஆரங்கள் அப்படிங்கிறது இந்த கோடு தான். இப்படி வருது இல்லையா? இந்த 24 கோடு இருக்கு இல்லையா? அதுதான் 24 ஆரங்கள் அப்படிங்கிறத குறிக்கும். இதுவும் கேட்கலாம். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அசோகத்தூள்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. கீழ இருக்கக்கூடிய கலர் வந்து பச்சை தேசிய கொடியில. அது ஓகே. அது தெரியும். அப்புறம் தேசிய நீர்வாழ் பறவை கிங்ஃபிஷர் இதெல்லாம் கேட்கலாம். தேசிய சின்னத்தின் கீழே வாய்மையே வெல்லும் என்னும் பொருள் கொண்ட சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தைகள் கொண்ட டேஷ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இப்படியும் கேட்கலாம். தேவநாகரி எழுத்துக்கள். வாய்மையே வெல்லும்னா சத்தியமேவ ஜெயதே. அந்த எழுத்துக்கள் வந்து தேவநாகரி எழுத்துக்கள். அப்புறம் தேசிய சின்னம் வந்து எப்ப இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அப்பதான் தேசிய சின்னம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது போல பேசிக்கா தேசிய சின்னம், தேசிய பறவைலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு கேட்கலாம். இல்லன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டோட பறவை எது? தமிழ்நாட்டோட பழம், அப்புறம் மரம் இதெல்லாமும் கேட்கலாம். எல்லாமே புக்ல குடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க. அப்புறம் எது வந்து தேசிய கீதம்? இப்ப ஜனகணமன தான் தேசிய கீதம். ஃபர்ஸ்ட்டு எங்க பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தால தான் இந்த ஜனகணமன அப்படிங்கிற தேசிய கீதம் பாடல் வந்து பாடப்பட்டது. ஏறக்குறைய எத்தனை வினாடிகள்ல இந்த ஜனகணமன பாடல் பாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 வினாடிகள்ல இந்த ஜனகணமன பாடல் வந்து பாடணும். தேசிய கீதம் 1912இல் தாகூரின் டேஷ் பத்திரிகையில் பாரத விதாதா என்னும் தலைப்பின் கீழ் வெளியிடப்பட்டது. தத்துவ போதினி அப்படிங்கிற பத்திரிகையில தான் பாரத விதாதா என்னும் தலைப்பின் கீழ் வெளியிடப்பட்டது. நான் வந்து இப்ப ரிவிஷன் மாரி போறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் போறேன். நீங்க அப்படியே வந்து பார்த்துக்கங்க. இல்லன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க. அதுபோல 1882ல பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் நூலில் வெளியான பாடல் எது? வந்தே மாதரம். இதுவும் நெறைய தடவ கேட்டிருக்காங்க. வந்தே மாதரம் பாடல் வந்து எந்த நூல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினு. ஆனந்த மடம். இத எழுதினவர் யாருன்னா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. பாரத பிரதமரை கொன்ற எல்டிடிஇயை சேர்ந்த மனித வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாரை? ராஜீவ் காந்தி. இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது? நாசிக். துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது எதற்கு? விளையாட்டு பயிற்சியாளர். இது எது சம்மந்தப்பட்ட விருதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. துரோணாச்சாரியா விருது விளையாட்டு பயிற்சியாளருக்கு வழங்கப்படுது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வந்துடும். அதாவது ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல்லேருந்தே காட்டியிருந்தேன் இல்லையா? அது போல தான் இருக்கும் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் அதற்குரிய 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழேயே வந்து விடை கொடுத்துருப்போம் போல்டு லெட்டரில். அப்போ படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸுக்குமே எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம். தமிழுமே வந்து உங்களுக்கு 5த்துலேருந்து 10th வரைக்குமே கவர் ஆகுது. உங்களுக்கு சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு அப்படிதான் கேட்குறாங்க அதிகமா. அதனால அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு புக்ல எல்லா கன்டென்ட்டும் இருக்கும். நடப்பு நிகழ்வு மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுவே போதுமானது. நல்ல மார்க்ஸ் அதிகமான மார்க்ஸ் வாங்கலாம். தேவைன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நியர்பை ராசிபுரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு இந்த சைடில் இருக்கவங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா, இன்றைக்கே கூட உங்களுக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் கொடுத்து விட்ருவோம். அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி குடுத்துருவோம். நீங்க டைரக்ட்டாவே வாங்கிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்டா இருக்கிறதுனால அது போல நாங்க குடுக்குறோம். தேவைன்னா வாங்கிக்கங்க. இப்ப சம் எப்படிலாம் உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சம்லாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் குடுப்பாங்க. அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் குடுப்பாங்க. அதிகமா வந்து இந்த பிட்மாஸ் ரூல் பத்தி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வந்துருது. இப்ப இது கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா, பிட்மாஸ் பத்தி தான் வரும். அதாவது பிட்மாஸ் பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த மாடலுக்கு போயிடுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1 போட்டு பார்த்துட்டு போயிடுங்க. பிட்மாஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா, நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கங்க சொல்லிடுறேன். BIDMAS இதுதான் பிட்மாஸ் ரூலு. அதாவது இங்க நெறைய நம்பர்ஸ் இது போல குடுத்துருக்காங்க. பிளஸ், மைனஸ், பிராக்கெட் இது மாரிலாம் குடுத்துருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட்ல இருக்கக்கூடிய நம்பர தான் நீங்க வந்து சம்முக்குள்ள கொண்டு வரணும். அதாவது இத தான் குளோஸ் பண்ணணும். இந்த பிராக்கெட்குள்ள 7 + 8ன்னு இருக்கு இல்லையா? அப்ப அத தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஆன்ஸரா கண்டுபிடிக்கணும். அப்ப 8, 7 என்னது கூட்டுனா 15. 45 /15 -2 இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து ஐன்னு இருக்கு இல்லையா? ஐன்னா இண்டிசஸ். அதாவது இப்ப 2க்கு மேல அடுக்குல ஏதாவது குடுத்துருக்காங்க. 2 பவர் 2ன்னு குடுத்துருக்காங்கன்னா, 2 × 2 4ன்னு அடுத்து போட்டுக்கணும். இங்க வந்து அடுக்குல எதுவுமே குடுக்கல. அதனால இந்த இடத்துல ஐ தேவையில்ல. அடுத்தது டினா என்னதுன்னா டிவிஷன். வகுத்தல். அப்ப 45 / 15 என்ன வரும்? 3 15 45 வரும். வகுத்தாச்சு.
இப்போ 3 - 2ன்னு இருக்குது சரிங்களா. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பெருக்கணும். பெருக்கல் குறியே இங்கே இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். அடுத்து அடிஷன் கூட்டணும். கூட்டல் குறி இங்கே இருக்கா, இல்லை, அதனால் இதையும் விட்டுறோம். அடுத்து சப்ஸ்ட்ராக்ஷன் அதாவது கழிக்கணும். அப்போ 3 - 2 1. இதற்குரிய விடை இதுதான். ஸோ எந்த நம்பர்ஸ் இப்படி கொடுத்துருந்தாலும் இந்த ரூல் படி தான் நீங்கள் வந்து ஆன்சர் அதுக்கு டிரைவ் பண்ணணும். இதுதான் பிட்மாஸ் ரூல். இப்போ இது போல் கிலோகிராம் கிராம் கன்வர்ஷன், அப்புறம் லிட்டர் மில்லிலிட்டர் கன்வர்ஷனு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கலாம். இது போல் தான் அவங்க கேட்பாங்களே. அப்புறம் சென்டிமீட்டர் கன்வர்ஷன் கணக்கு, மீட்டரு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதாவது இப்போ வந்து அவங்க 500 கிராம் டு 250 கிராம் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதம் ஈஸ்டில் வரும். இப்போ விகிதம்னா இப்போ 500:250 இப்படி போட்டுக்கணும். ஏன்னா விகித கணக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற விகிதத்தை காண்கனா இப்படி தான் போடணும். இந்த 0க்கு இந்த 0 அடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 25 25, 2 25 50. அப்போ 2:1 தான் ஆன்சர். இப்போ விகித கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரை எதால் அடிக்கிறீங்களோ அந்த நம்பரால் தான் இதையும் அடிக்கணும். இப்போ 5ஆல் இதை பெருக்குறீங்கன்னா 5ஆல் தான் பெருக்கணும். 25ஆல் பெருக்குறீங்கன்னா அதே 25ஆல் தான் இங்கே அடிக்கணும். அதுதான் விகித கணக்கு. இதற்குரிய விடை 2:1. இது வந்து அந்த இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பிட்மாஸ் ரூல் பொறுத்து தான் போடணும். இது நீங்களே வந்து போட்டு கூட ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கும் ஆன்சர் 1 தான் வரும். ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டும் இல்லை, இண்டிசஸும் இல்லை. அடுத்து விட்டுடணும். டிவிஷன் இருக்கா பாருங்கள், அதுவும் இல்லை. அடுத்து என்னது மல்டிப்ளிகேஷன். 1 7 7. அடுத்து என்ன பண்ணோம், எம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடிஷன். அடிஷன்னா இங்கே 3 + 5 இருக்கு இல்லையா, அதுதான் கூட்டணும். அப்போ 8 வரும். அப்போ 8 - 7 இப்போ இருக்கா, கடைசியாக கழிக்கணும். அப்போ 8 - 7 1. இப்படி போட்டால் தான் இதுக்கு ஆன்சர் வரும். இது போல் வந்து உங்களுக்கு கலப்பு பின்ன மாதிரிலாம் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொல்லலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஈஸி தான். பட் 8th லெவலுக்கு இது கேட்குறாங்களா தெரியல. ஒரு சம்மு கேட்குறான் இல்லையா, அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்காங்க. இப்போ இது போல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துப்போம். 3 2/4. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இது ஃபஸ்ட்டு ஒரு 1 by 1 போட்டுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். 3 12 கிராஸில் பெருக்கணும். பெருக்கிட்டு அந்த 12ஓட மேலே இருக்கக்கூடிய நம்பரை கூட்டணும். அப்போ 12 + 2 என்ன வரும், 14. 3 12, 12 + 2 14, 14/4. கீழே இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே போட்டுக்கணும் இந்த மாதிரி சம்மில். அடுத்து இதையும் போடுங்க. 7 2/5 இருக்குல்ல, இது எப்படி போடுவீங்க, 7 5 35 பெருக்கணும். 35 + 2 என்ன வரும், 37 /5 அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 14/4 + 37/5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 5க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 5 20 தான் வரும். ஏன்னா 4 வந்து 2ஆல் பெருக்கலாம், வகுக்கலாம். 5 வந்து 2ஆல் பெருக்க முடியாது, வகுக்க முடியாது. ஸோ காமனாக இது வந்து வகுத்தலுக்கு உரிய நம்பர் கிடையாது, ஒரு நம்பரால் வகுக்க முடியாது. அப்போ 4 × 5 20 தான் இதுக்கு எல்சிஎமாக வரும். இந்த 20 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க கீழே. இப்போ 5 20 வரலையா, வருது இல்லையா, அந்த 5ஆல் 14 பெருக்கணும். 5 × 14 என்ன வரும்பாங்க, 5 20, மீது 2, 1 5 2 7 70. இந்த ப்ளஸ் குறி தான் வரணும், இங்கே ப்ளஸ் தானே இருக்குது அதனால். அடுத்தது இப்போ இந்த 5 பாருங்கள், எத்தனை 5 20 வரும், 4 5 20. அப்போ 4ஆல் 37 பெருக்கணும். கசகசன்னு இருந்தால் தனியாக கூட போட்டுக்கலாம். 70 கீழே வந்து 20 இருக்குது, ப்ளஸ் இருக்குது. 4ஆல் 37 பெருக்கணும்னு சொன்னேன். 4 28, மீதி 2, 4 12, 12 2 14, 148. இதை அப்படியே கூட்டிக்கலாம். 148ஓட 70 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 218/20. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுதா, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 218/20 என்ன வரும்னா, இங்கே O 2 2 0 வரும். இங்கே O 2 2 1ல் வந்து அடங்காது 2, அதனால் 0 சேர்த்துக்கலாம். 9 2 18. இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா 109/10ன்னு வருது. இப்போ இந்த 109/10 இங்கே டைரெக்டாக ஆன்சரில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சூஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனால் அப்படி எதுவுமே இவங்க கொடுக்கல, மறந்ததுன்னா இப்போ எடுத்துடுறேன். 109/10. இங்கே பாருங்கள்,
ஏதாவது உங்களுக்கு 109/10ன்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கீழே அடுக்கு 10 எது வருதுன்னு பார்த்தாலே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டாக கீழே 10 இங்கே தான் வருது. ஏன்னா கீழே இதை நீங்கள் மாற்றுனீங்கனாலும் கலப்பினத்தில் கொடுக்கும்போது 10 கீழே வரணும். அப்படி பார்த்தா இந்த 10 வருது. இல்லை ஆன்சராகவும் கண்டுபிடிச்சலாம். எப்படி ஆன்சராக இதை கண்டுபிடிக்கலாம்? 109 இப்போ நீங்கள் வகுக்கிறீங்க அப்படின்னா 10 10 என்ன ஆகும்? 100 ஆகும். மீதி என்ன வரும்? 9. இதை எப்படி போடலாம்? 10 கீழே 10 மேலே 9ன்னு போடலாம். இதை அப்படியே நீங்கள் பெருக்கி பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். 10 × 10 100, 100 + 9 109, 109/10. ஸோ இந்த ஆன்சரை இப்படியும் போடலாம். அப்போ இதுதான் இதற்குரிய விடை. இவ்வளோ போடணுமா அப்படின்னா இது போல் சம் உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியலை. சப்போஸ் 1 or 2 கொடுக்கலாம் இல்லையா, அதுக்காக தெரிஞ்சுக்காங்க. இது போல் ஈஸியாக கேட்பாங்க. என்னன்னா, சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் 150 வைத்துள்ளார். அவர் ரூபாய் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? கையில் 150 ரூபா வச்சுருக்காங்க. இப்போ 225 ரூபா மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் மற்றவங்கள்ட்டேருந்து வாங்கினா அவங்கள்ட்ட எவ்வளோ இல்லை அதான் கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 225லேருந்து 150 நீங்கள் மைனஸ் பண்ணாலே அவங்க எவ்வளோ வாங்கணும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேன்னு தெரிஞ்சிடும். இந்த 5 அப்படியே வந்துடும். 12ல் 5 போனால் 7. ஆல்ரெடி ஒன்று கடன் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே 1 தான் இருக்கும். 1 - 1 0. 75 ரூபாய். இது போல் உங்களுக்கு கேள்வி நிறைய கேட்கலாம். 30 கிலோகிராம் 43 கிராமுக்கு சமமான தசம எண்ணில் கேட்டிருக்காங்க. இப்போ தசம எண்ணில் கேட்கும்போது 30 கிலோகிராம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 30,000 கிராம் வரும். அப்புறம் 43 கிராம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் கூட்டினா இப்படி தான் ஆன்சர் வரும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தசம எண்ணில் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கிலோகிராம் கிராம் எல்லாமே 1000 கன்வர்ஷனில் தானே வருது. அப்போ 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அதான் ஆன்சர். 30.043 தான் ஆன்சர். இங்கே இருக்குது பாருங்கள். இதான் அதற்குரிய விடை. அப்போ இதே கேள்வியை வேறு மாதிரியும் கேட்கலாம். என்ன கேட்கலான்னா, இப்போ 5000 கிராமுக்கு எவ்வளோ இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோகிராம் கேட்கலாம். அப்போ 5000 1000ஆல் வகுத்துடுங்க. வகுத்தா உங்களுக்கு 5 வரும். 5 கிலோகிராம் தான் 5000 கிராம். ஏன்னா 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம் வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்படி போட்டுக்காங்க. இப்போ முன்னாடி போட்டோம் இல்லையா, அதே போல் சம்மு தான். முதல்ல இதை கண்டுபிடிச்சிக்காங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இதில் இப்போ வர்ற ஆன்சரோட இதையும் வச்சு கூட்டுங்க. இப்போ ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதான் ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ. இப்போ இந்த மாதிரி சம்மில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மைனஸ் குறி சேர்ந்தால் என்ன வரும், ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 + 5 என்ன வரும்? 25. அடுத்து இந்த -20 - 5 இது நீங்கள் இப்படி வந்துச்சுன்னா -25 தான் வரும். மைனஸ் இருந்தால் ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணணும்? அதே சிம்பிள் தான் போடணும். அப்போ -25 -25 × +25 -625. இந்த சிம்பிள் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ப்ளஸ்ஸு கூட்டினா ப்ளஸ்ஸு தான். மைனஸ் கொடுத்துருந்தா ரெண்டுத்தையும் கூட்டிட்டு மைனஸ் சிம்பிளே போடணும். அதே பெருக்கல்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ இதே நம்பரை 5 × -11ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க. இதுக்கு ஆன்சர் 55 வரும். ஆனால் மைனஸ் குறி வரும். ஏன்னா ப்ளஸ் × மைனஸ் மைனஸ், ப்ளஸ் × ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் × ப்ளஸ்ஸும் மைனஸ் தான். இப்படியும் கேட்கலாம். இது கேட்டிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்காங்க. இது எவால்வேட் பண்ணணும்னா மேலே அப்படியே குறி இருக்குது. 35 கீழே 8 3 24. அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கணும். இது போல் வேலை சம் ஒன்று கேட்கலாம். இது ஈஸி தான். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாள்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாள்களில் செய்து முடிப்பர்? ஒர்க் பேஸ்டு சம்முக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. இந்த கொஸ்டின் தெரியும் அப்படின்னா நீங்கள் அடுத்த சம் போயிடலாம். தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க. m1 × t1 / w1 is equal to m2 × t2 / w2. இது எத்தனை வேலைகளை எத்தனை பேர் செஞ்சாங்க, எத்தனை வேலை செய்து முடிக்கப்பட்டது, எத்தனை நாட்கள் முடித்தாரு, எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ M1னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மென் ஆர் விமன் அட் ஒர்க்கு.
அதாவது ஒரு பெண்ணோ பையனோ வேலை செய்கிறவங்க தான் அந்த எம்ல வருது. டீனா டைமு, காலம், நேரம் அது எல்லாத்துக்கும் வந்துரும். நாட்கள் எல்லாமே டீல வந்துரும். டபிள்யூ அப்படின்னா ஒர்க்கு, வேலை. அதுதான் டபிள்யூ. இது வந்து கொடுக்கப்பட்ட வேல்யூ எல்லாம் M1, T1, W1ல ஃபிட் பண்ணிக்கணும். இது வந்து தெரியாது கண்டுபிடிக்க தான் M2, T2, W2. அதுலேயும் சிலது கொடுத்துருப்பாங்களே அதையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ M2னா அடுத்த ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ நான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாள்களில் செய்து முடிப்பர். M1 5 நபர்கள். அது மென்னோ விமனோ யாராக இருந்தாலும் சரி 5 நபர்கள் தான் M1. T1னா நாட்கள். நான் சொன்னாலே நாள், டைமு, நேரம் எதுனாலும் ஓகே. அப்போ T1 என்னது 5. வேலை எத்தனை வேலை 5 வேலை. W1 அப்படிங்கிறது 5 வேலை. M2 இப்போ அடுத்து 50 நபர்கள். அப்போ M2ங்கிறது என்னது 50 நபர்கள். 50 போட்டாச்சு. 50 வேலைகளை W2 வந்து 50 இன்ட்டு எத்தனை நாள்களில் செய்து முடிப்பார். T2 தான் தெரியாது. நமக்கு என்ன தெரியாது இப்போ T2 அதாவது டைம் தான் எத்தனை நாளில் செய்து முடிப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த T2 அப்படியே இங்கே வச்சுக்கிட்டு மற்ற நம்பர்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடணும். இங்கே 50-50 அப்படியே இருக்க அடிச்சுட்டு கூட கொண்டு வரலாம். பட் வேறு நம்பராக இருந்தால் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் நான் ஆஸ் பர் ப்ரொசீஜர் படியே போயிடுறேன். இந்த 50 மேலே வந்துடும். கீழே இருக்க 50 இந்த சைடு மேலே வந்துடும். மேலே இருக்க 50 இந்த 50 இருக்கு இல்லையா? இது வந்து கீழே வந்துடும். அங்கே எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போ T2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்னாகும் 50க்கு 50 அடிஞ்சிடும். இந்த 5க்கு இந்த 5 அடிஞ்சிடும். ஒரு 5 தான். அப்போ ஆன்சர் வந்து என்ன 5 நாட்கள் செய்து முடிப்பார். இதே கேள்வியை எப்படி மாற்றி கேட்டாலும் இந்த ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. கால்சியம் டேஷ் வகை உதாரணம் ஆகும். தாது உப்புக்கள். இப்போ கார்போஹைட்ரேட்லாம் எது வரும்? அரிசி, சாதம் எல்லாமே அந்த அரிசியில் தானே சாதம் வருது. அதெல்லாம் என்னது கார்போஹைட்ரேட்டில் வந்துடும். புரதம்னா என்னது புரோட்டீன் அதிகமாக எதில் இருக்கும்? பருப்பு வகைகளில் இருக்கும் புரோட்டீனு. கொழுப்பு மீட் இருக்கு இல்லையா? ரெட் மீட் இதிலலாம் வந்து கொழுப்பு இருக்கும். அதாவது மாமிசம் சொல்கிறேன் நான். அப்புறம் காசநோய் உருவாக காரணமான நுண்ணுயிரி எது? காசநோய் அப்படிங்கிறது டியூபர்குலோசிஸ், டிபி. இந்த டிபி வந்து மெயின் ஆர்கானிசம் என்னென்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸு. இது காரணம் என்னென்னா இந்த பாக்டீரியாவால் தான் வருது. இது எங்கே அதிகமாக தாக்கும்னா நுரையீரலை தான் தாக்கும். இதுவும் கேட்டிருக்காங்க. டிபி வந்து எங்கே மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணுன்னா நுரையீரலை அஃபெக்ட் பண்ணும். அதிகமாக இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் டிபி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது நிஜம்தான். அடுத்து இப்போ இது போல் ஏதாவது ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட் கேட்கலாம். இப்போ டெங்கு ஃபீவர் இதெல்லாம் ஃபேமஸ். டெங்கு ஃபீவருக்கு காசிட்டிவ் ஏஜென்ட் எது? அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சல் இருக்குல்ல, அதுக்கு காசிட்டிவ் ஏஜென்ட் எது? இப்போ இதை பற்றி ஒரு ரீசன்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே இதை பற்றி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு லிங்க் வேணால் இணைச்சி விட்றேன். கீழே இருக்கும் பார்த்துக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சி விட்றேன் முக்கியமானதெல்லாம். முதலுதவி என்பதன் நோக்கம் என்ன? வலி நிவாரணம். இப்போ முதலுதவி பற்றி இப்படியும் கேட்கலாம். இல்லைனா டைரெக்டாக ஒரு கேள்வி மாதிரி கேட்கலாம். என்னென்னா இப்போ கண்ணில் வந்து தூசி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்கலாம். இப்போ கண்ணில் தூசி விழுந்தால் கண்ணை போட்டு கசக்கலாம் கூடாது. நல்லா தண்ணி குளிர்ந்த நீரால் கண்ணை அலசணும். அலசிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும், மருத்துவரை நாடணும். இதுதான் இதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு. இது போல் கேட்கலாம். கணுக்கால் முறிவு ஏற்பட்டால் என்ன பண்ணணும்? அதுபோல் பேசிக்காக நீங்கள் யோசித்து எழுதுகிற மாதிரி கேள்விகள் வரலாம். அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படி கேட்பாங்க. தூய நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். தூய நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். H2O என்பது எதன் மூலக்கூறு வாய்ப்பாடு? H2Oனாலே வாட்டர் தான். இதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, வாட்டர் தான் இந்த H2O அப்படின்னா. மாலைக்கை நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது? வைட்டமின் A குறைபாட்டால் உண்டாகிறது. பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி நிறம் என்ன? சிவப்பு நிறம். அப்புறம் கங்காரு அதிகம் உள்ள நாடு ஆஸ்திரேலியா. தாஜ்மஹாலை கட்டியவர் கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஷாஜஹான். இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. திருமலை திருப்பதி எந்த மாநிலத்தில் இருக்குது? ஆந்திராவில். நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? எள். இது வந்து இப்போ ரீசெண்டாக 2024 நடந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இதில் கூட வரும் அது இது போல் ஒரு கொஸ்டின். நல்லெண்ணெய் வந்து எள்லேருந்து தயாரிக்கப்படுகிறது. அப்புறம் தூத்துக்குடியில் என்ன கிடைக்குது? முத்து. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தமிழ் வீடியோவில் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு ஊரோட சிறப்பு தெரிஞ்சு வச்சுக்காங்க. தூத்துக்குடினா முத்து, மணப்பாறைனா முறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு,
பத்தமடையில் வந்து பாய் வந்து ஃபேமஸ்ஸு. தஞ்சாவூர்னா இப்போ தலையாட்டி பொம்மை அதெல்லாம் ஃபேமஸ் இல்லையா? தஞ்சாவூர் வந்து உங்களுக்கு டெல்டா ரீஜன் வந்துரும். அதாவது நெற்களஞ்சியம் கூட கேட்பாங்க. காவிரி டெல்டா. ராஜபாளையத்துல நாய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு. காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து பட்டு சேலை. ஆரணி பட்டு சேலையில வரும். சுங்குடி சேலை மதுரையும் உண்டு, திண்டுக்கல்லும் உண்டு. ஆப்ஷன் என்ன இருக்கோ அது போல போட்டுக்கலாம். மாம்பழ நகரம் சேலம். மஞ்சள் வந்து ஈரோடு. திண்டுக்கல் வந்து பூட்டு. அப்புறம் தமிழ்நாட்டோட ஹாலந்து திண்டுக்கல் தான். சிறுமலையில் வந்து இந்த மலைவாழை பழங்கள் வந்து ஃபேமஸ்ஸு. காடுகள் அதிகம் உள்ள மாவட்டம். அதாவது 2024க்கு முன்னாடி வரைக்குமே புக்கில் வந்து உங்களுக்கு தருமபுரின்னு இருக்கும். ஆனால் 2024க்கு அப்புறம் எடிஷனில் மாறிடுச்சு. காடுகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் ஈரோடு. இப்போ இருக்க ப்ரெசன்ட் ஸ்டடீஸ் படி. உலகோட சர்க்கரை கிண்ணம் கியூபா. மிகப்பெரிய நாடு ரஷ்யா. சிறிய நாடு வாட்டிக்கன். இது போலலாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இப்போ நீரோட கொதிநிலை பார்த்தோம் இல்லைங்களா? 100 டிகிரி செல்சியஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் வெப்பத்தை அளக்க பயன்படுவது எது கேட்கலாம். தெர்மோமீட்டர். அம்மீட்டர்லாம் மின்சாரத்தை அளக்க பயன்படுது. மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எது? மின் பல்பில் என்ன நிரப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வாயு நிரப்புவாங்க. தயிர் புளிக்க காரணம் என்ன? லாக்டிக் அமிலம். இதுவும் வந்து ரிப்பீட்டடாக மெட்டாசைக்கோட் எக்ஸாமில் கேட்கக்கூடியது தான். தயிர் புளிக்க காரணம் லாக்டிக் அமிலம். போபால் விஷவாயு எதுனா மீத்தல் ஐசோசைனேட். இங்கே இருக்குது பாருங்கள். மீத்தல் ஐசோசைனேட் தான் போபால் விஷவாயு. வைட்டமின் பற்றி எப்போவுமே ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? வைட்டமின் குறைபாடால் என்ன நோய் வருதுன்னு. அதுக்காக இந்த டேபிள் பார்த்துக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு கேள்வி வரலாம். இப்போ வைட்டமின் ஏ வந்து பாருங்கள் ஆன்சர் டைரெக்டாக இருக்குது. 1க்கு ஆவணம் மாலைக்கண் நோய் இருக்கு பாருங்கள். வைட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய். வைட்டமின் பி கம்மியாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு பெரிபரி. வைட்டமின் பி பெரிபரி. சி வந்து ஸ்கர்வி. வைட்டமின் சி கம்மியாக இருந்தால் ஸ்கர்வி. வைட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ். வைட்டமின் இ குறைபாடு இருந்தால் மலட்டுத்தன்மை. இந்த 5மே தெரிஞ்சுக்காங்க. ஏபிசிடிஇ ஒவ்வொன்றும் குறைபாடாக இருந்தால் என்ன நோய் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. இது கூட கேட்கலாம். ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டால் தான் இப்போ சொல்லலாம் வைட்டமின் சி. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. புரதம். இதை பற்றி அடுத்தலாம் நிறைய கேள்வி வரும் பாருங்க. இப்போ தசைகளோட உருவாக்கம்னா புரதம். அப்போ கார்போஹைட்ரேட் என்ன கொடுக்குது, கொழுப்பு என்ன கொடுக்குது, இதெல்லாமே வரும். மனிதனோட முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள் தான் சுவாச உறுப்பு. இதான் டிபி வந்தால் பாதிக்கப்படுன்னு சொன்னோம் இல்லையா? அது இந்த கேள்வி வந்து இப்போ கூட டிரைவர் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த மேற்கே வீசக்கூடிய காற்று எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. மேற்கே வீசக்கூடியது கோடை காற்று. இதில் இருக்க பாருங்க. கொண்டல்னா கிழக்குலேருந்து வீசக்கூடிய காற்று தான் கொண்டல் கிழக்கு. கோடை வந்து மேற்குலேருந்து வீசக்கூடிய காற்று தான் கோடை காற்று. வாடைனா வடக்குலேருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று. தென்றல்னா தெற்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று. இதை பற்றிய கேள்வி எப்பவுமே ஒன்று வருது. இதை பார்த்து வச்சுக்காங்க. டேஷ் குப்பை தொட்டிகள் மக்காத மருத்துவ குப்பைகளை அப்புறப்படுத்த பயன்படுகிறது. சிவப்பு நிற குப்பை தொட்டிகள் தான் மக்காத மருத்துவ குப்பைகளை அப்புறப்படுத்த பயன்படுகிறது. அப்போ ஈரமான மற்றும் மக்கும் குப்பைகள்லாம் எந்த வகையான குப்பை தொட்டிகளை பயன்படுத்தி சுத்திகரிக்கப்படுது அப்படின்னா பச்சை குப்பை தொட்டி. ஈரமான மக்கும் குப்பைகள் பச்சை குப்பை தொட்டிகளை தான் போடணும். அப்புறம் இந்த குப்பை தொட்டிகள் உலர்ந்த மக்காத குப்பைகளை கையாள பயன்படுகின்றன. மக்காதது ஆனால் உலர்ந்தது அப்படின்னா நீல குப்பை தொட்டிகள் தான் யூஸ் பண்ணணும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது கோயம்புத்தூர். அப்புறம் பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. பின்வரும் உயிரினங்களில் கண்கள் இல்லாத உயிரினம் எது? மண்புழு. இதே மண்புழு வந்து உழவனின் நண்பன் யாருன்னு கூட கேட்பாங்க. கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ 2024 வந்த கேள்வியிலே இருக்கு. உழவனின் நண்பன் அப்படின்னு எனப்படுவது மண்புழு தான். அதே போல கண்கள் இல்லாத உயிரினமும் மண்புழு தான். நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட எவ்வளவு மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது? 20 மடங்கு. இப்போ ஜென்ரலாக இப்படி கூட கேட்டலாம். ஆரஞ்சு பழங்கள் நெல்லிக்கனிகள்லாம் எந்த வைட்டமின் காணப்படுகிறது அப்படின்னு கூட கேட்டலாம். இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. வைட்டமின் சி வந்து காணப்படுது. இந்த புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கு இல்லையா? அதில் வந்து வைட்டமின் சி இருக்கும். சூரிய ஒளியின் மூலம் நமக்கு தோலில் உருவாகக்கூடிய வைட்டமின் எதுனா வைட்டமின் டி தான் உருவாகும். அதுபோல் இப்போ வந்து வாட்டரில் கரையக்கூடியது, அதாவது நீரில் கரையும் வைட்டமின்கள் எது அப்படி கேட்கலாம். நீரில் கரையிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் பியும் சியும் தான் நீரில் கரையும். வைட்டமின் பி சி வந்து நீரில் கரையும். ஏடிஇகே கொழுப்பில் கரையும்.
ஏடிஇ, கே வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். தீட்டப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் இருக்குன்னா வைட்டமின் பி இருக்கும். இப்போ இந்த மலட்டுத்தன்மை ஆல்ரெடி பார்த்துட்டோம், மேட்ச்லேயே பார்த்தோம். வைட்டமின் இ குறைபாடால் உருவாகுது. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு எது உதவுதுன்னா அயோடின் தான் உதவுது. ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுவது எதுனா இரும்பு சத்து. பின்வரும் ஒன்று உலக சுகாதார நிறுவனத்தை குறிப்பது எது? WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுதான் வந்து உலக சுகாதார நிறுவனம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவால இருக்கு. இதோட தலைமையகம். குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள், ரபி பயிர்கள். மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் என்ன? விதைத்தல். இது போல ஏதாவது உங்களுக்கு கார்டனிங் சம்பந்தமா 1 or 2 கொஸ்டின் கேட்கலாம். மருந்துகளின் ராணி. மருந்துகளின் ராணி அப்படிங்கிறது பென்சிலின். இதை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் என்ன? இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் மீத்தேன். நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று தெளிப்பு நீர்ப்பாசனம். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் தான் நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று. இப்போ எந்த நீர்ப்பாசனம் வந்து அதிகமாக நீரை சேமிக்க பயன்படுதுன்னு பார்த்தா சொட்டு நீர் பாசனம் வரும். சொட்டு நீர் பாசனம் உங்களுக்கு வந்து அதிகமாக நீரை சேமிக்க பயன்படுத்தப்படும். பூச்சிகளின் பரவுதலை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் வேம்பு. சராசரி மாணவனின் நுண்ணறிவு ஈவு 90லேருந்து 109 வரைக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக கரண்ட் அஃபேர் மாதிரி கேட்கணும்னு கேட்டிருந்தாங்க. டேஷ் ஒரு எண்ணெய் வித்திற்கு எடுத்துக்காட்டு. எள். நம்மளோட சொன்னோம் இல்லைங்களா, எள் வந்து நல்லெண்ணெய் தயாரிக்க உதவுதுன்னு சொன்னேன். அப்போ நல்லெண்ணெய் அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் வித்து தான். அப்போ எள் எண்ணெய் வித்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் நீரை மாசுபடுத்தும் காரணி ஈயம். இது வந்து ஒரு மேஜர் பொல்யூட்டன். இப்போ ஆக்சிஜன் நீரில் இருக்கக்கூடியது, அது வந்து நீரை மாசுபடுத்தும் காரணம் நம்ம சொல்ல முடியாது. H2O, அதில் ஓங்கிறது ஆக்சிஜன், அது நீரில் இருக்கக்கூடியது. படிகாரம் குளோரின்லாம் நீரை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், அது தப்பு இல்லை. குளோரின் போட்ட வாட்டர் அந்த ஸ்மெல்லே தெரியும். படிகாரமும் நீரை தூய்மைப்படுத்த யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது நீரை மாசுபடுத்தும் காரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்னது? ஈயம் தான் நீரை மாசுபடுத்தும் காரணி. நீராவி நீராக மாறும் நிகழ்வு ஆவி சுருங்குதல் என்று அழைக்கப்படுகிறது. இது பற்றி ஒரு கொஸ்டின் வந்து எப்போவுமே கேட்குறாங்க. அதாவது நீர் கசிதல், ஆவியாதல், சுருங்குதல், திடப்படுதல், அது போல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய உண்டு. இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு ஆவியாதல். திரவ பொருளை வெப்பப்படுத்தினா என்னவா மாறும்? ஆவியா மாறும். அடுத்து திரவ பொருளை குளிர்விக்கும் பொழுது அது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு உறைதல். இந்த பனிக்கட்டி உறையுது இல்லையா, திரவ பொருள் குளிர்விக்கும் போது திடப்பொருளாக மாறுது, அதுக்கு பேர் வந்து உறைதல். வாயு நிலையில் உள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வு வந்து சுருங்குதல். வாயு நிலையில் உள்ள பொருளை குளிர்விக்கும் போது திரவமாக மாறுறது சுருங்குதல். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் அது வந்து உருகுதல். இப்போ அந்த பனிக்கட்டியே வெப்பப்படுத்தினா என்னவா மாறும்? வாட்டரா மாறும். அப்போ அது என்னது? உருகுதல். பின்னொன்றில் எதில் திரவம் திடப்பொருளாக மாறும்? உறையும் வரை குளிர்வித்தல். இந்த முறையில் திரவம் திடப்பொருளாக மாறும். பனிக்கட்டி என்பது நீரின் டேஷ் நிலை ஆகும். திண்ம நிலை. நமது உடலை கட்டமைக்க உதவும் சத்து எது? உடலை கட்டமைக்க உதவும் சத்து புரோட்டீன், புரதம். உடலில் சத்துக்கள் குறையும் போது என்ன உண்டாகும்னா சத்து பற்றாக்குறை உண்டாகும், மால் நியூட்ரிஷன் உண்டாகும். நார் சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள். நார் சத்து அதிகமாக எதில் இருக்குன்னா சிறுதானியங்களில் இருக்கும். டேஷ் முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். உணவு உண்பதற்கு முன்னும் உணவு உண்ட பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். கீழ்காண்டவற்றுள் இதயம் தொடர்பான நோய் எது? இதயம் தொடர்பான நோய்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் தான். அப்புறம் இதுவும் கேட்கலாம். எவ்வளோ இருக்குன்னா 120/80 இருக்கணும் பிளட் ப்ரெஷர் ரேஞ்சு. இவ்வளோதான் இருக்கணும். நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இவ்வளோ தான் இருக்கணும். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. தசைகளின் உருவாக்கத்திற்கு புரதம். புவிப்பரப்பு டேஷ் % நீரால் மூடப்பட்டுள்ளது. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனுமே சரியில்லை. 71% சரியான விடை. அதனால் போன இயர் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கொஸ்டினை எடுத்துட்டாங்க.
மார்க்கே பார்த்தீங்கன்னா 99 மார்க்கு தான் கட் ஆஃபே கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்வியே அவங்க வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு கொஸ்டின் எடுத்துட்டாங்க. ஆனால் இதற்குரிய ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. புவிப்பரப்பு 71% நீரால் மூடப்பட்டுள்ளது. கொழுப்பு என்பது டேஷ் தரும் ஓர் உணவு, ஆற்றல் தரும் ஓர் உணவு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஷார்ட்டாக ஒரு மேட்ச்சில் பார்த்தலாம். ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் அது. இந்த மேட்ச்சில் இருக்குது பாருங்கள் எல்லாமே. கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு இது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் தரும் உணவு. கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் ஆற்றல் தரும் உணவு. எனர்ஜி வைட்டமின்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நிறைய வைட்டமின்கள் எதில் இருக்கும்னா காய்கறிகள், பழங்கள் இதிலெல்லாம் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். புரதம் வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவுதல். உடல் வளர்ச்சிக்கு புரதம். தாது உப்பு உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துதல். தாது உப்புனா உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துதல். உலர்பனி டேஷாக பயன்படுகிறது. உலர்பனி கார்பன் டை ஆக்சைடு தான் உலர்பனியா பயன்படுது. பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஷ் முக்கிய அம்சம். தனிநபர் ஆரோக்கியத்தோட முக்கிய அம்சம். தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல, இதற்கும் சிறந்தது, மனதிற்கும் சிறந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக யோசிச்சு எழுதக்கூடிய கேள்விதான். வெங்காயம் மற்றும் பூண்டு இதெல்லாம் எதுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா குமிழம். வெங்காயம் பூண்டுலாம் குமிழத்துக்கு உதாரணம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் படிங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரில் இந்த விருதுகள்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க, என்ன டைப் ஆஃப் விருது கொடுக்குறாங்க, சில திட்டங்கள் முக்கியமான தமிழ்நாட்டோட திட்டங்கள் பார்த்துக்கங்க. அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இப்போ நடப்பு நிகழ்வுகளில் என்ன போயிட்டுருக்கோ பேசிக்காக இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தான் கேட்பாங்க. அதை பற்றி ஒரு சில வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் ரீசெண்டாக. அதையுமே பார்த்துக்கங்க. புத்தகம் வாங்கின எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. அதிலே மேக்ஸிமம் ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துடும், கவர் ஆகிடும். பார்த்துக்கங்க. மற்றவங்களுமே நல்லா படிங்க. வீடியோஸ் பார்த்துட்ருங்க. லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் வீடியோ ஒன்று சிலது போடுவேன். அதுலேருந்து நிறைய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். பாருங்கள், இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.